ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். கேட்டிசன் அப்படிங்கிற மாதிரி மைனிங் வந்து ஒரு 4 மாதம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நேற்று ஏர்ட்ராப் வந்து எல்லாருக்குமே அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து ப்ராப்பராக நடக்கல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு சிலருக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு சிலருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பை எப்படி, அதாவது இந்த டோக்கன்ஸை எப்படி எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணுறது, அதுவும் ஃபீஸ் இல்லாமல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேப்டன் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் 2 இது அட்டன் பண்ணி தான். ஒன்று கேட்டிசன் டான் நெட்வொர்க்கில் உள்ளது, இன்னொன்று கேட்டிசன் மேட்டில் உள்ளது. ஓகேவா, ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்க ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஏர்ட்ராப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப்புக்கு வந்து எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காட்டுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிசன் டானில் 142, மேண்டில் பார்த்தீங்கன்னா 27 வந்து கிடச்சிருந்தது. ஓகேவா, ஸோ இது 5 விதமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ எனக்கு 129 கிடச்சிருக்கு. சரி, எதுக்கு என்னென்ன அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கும் தெரியலை. ஓகேவா, ஸோ நான் அதை எப்படி நான் பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் இருக்குது, டெபாசிட் இருக்குது. ஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக், அதாவது நேற்று கிளைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சரி உங்களுக்கு அலோகேஷன் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா 29,974 ஏபிஐ அப்படின்றது இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 736 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா யூசர்ஸ் உள்ளே வர அந்த ஏபிஐ அப்படிங்கிறது குறையுது. ஓகேவா, ஸோ அப்போ நிறைய பேர் வந்து ஸ்டேக்கிங் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஐன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட டோக்கனை விட எதாவது வந்து ஒரு 100 டோக்கன் நீங்கள் ஸ்டேக் பண்ணால் கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது 1 2 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே வருமானு தெரியல, ஏபிஐ அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஓகேவா, சரி டெபாசிட்டே பார்த்துருவோம். டெபாசிட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 எக்ஸ்சேஞ்ச் வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலெட்டில் கனெக்ட் பண்ணுறதும் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்ன வாலெட் இருக்கோ, என்ன எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சர்லேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன். ஒன்று பைனான்ஸில் சொல்லித்தரேன், ஒன்று பிட்கெட்டில் சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வச்சுருக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் மெமோ அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஓகேவா, அது வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கேட்டிசனில் டான் ஒன்று இருக்குது, மேண்டில் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண வேண்டாம். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும். ஏன்னா 2 ஒரே இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும், ஒன்று வராமல் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்கு ஒரு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு பிட்கெட்டில் வந்து சொல்லித்தரேன். பிட்கெட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. இல்லை உங்கள்கிட்ட பிட்கெட் இல்லை, பைபிட் இருக்குன்னா நீங்கள் பைபிட் கொடுத்துறதுக்கு கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா, ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஹேஷ்கி அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் வித்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 டோக்கன் இதில் உங்களுக்கு ஏர்ட்ராப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 100% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேவா, அப்போ 200 கிடைக்கும். ஸோ இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இதோட மொத்த ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா 2 லேக் கேடி டோக்கன் தான். நீங்கள் அந்த 2 லேக் கேடி டோக்கனுக்கு உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஏர்ட்ராப் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சப்போஸ் 2 லேக்கை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. சரியா, சரி வளவலன்னு பேசாமல் வருவோம். ஸோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த 3 கார்னர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஐடி அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஒரு டேப் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல யூஐடி அப்படின்றத பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சரில் வந்துட்டு இந்த இடத்துல அசட்ஸ் அப்படின்னு இருக்கும், கடைசியாக அதில் வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல ஆட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெபாசிட் கிரிப்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல கேடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த இருக்குது CATI அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லாம் கரெக்டாக அப்படின்றத பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா KYC வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரா வந்து எவ்வளோ அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வித்ட்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சருக்கு 0.5 கேட்டி இருந்தால் நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். அது கம்மியாக இருந்தால் எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆகாது. ஸோ இந்த இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து விஷயம் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் யூஐடி என்ன கொடுத்துருக்கீங்க, அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20 10 UTC 10 UTCனா 3:30 PM நினைக்கிறேன். ஓகேவா, ஒரு சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஏன் இந்த டைம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டைமில் தான் கேட்டி டோக்கன் வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ அதனால் அந்த டேட்டில் தான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணாலும் எந்த ஒரு யூஸிங் இல்லை. சரியா, சரி இப்போது பைனான்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டான் நெட்வொர்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு கேட்டிசனில். இப்போ கேட்டிசனில் மேண்டில் வந்து பார்த்துருவோம். ஸோ பைனான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மேலே அந்த டாப் கார்னரில் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூஐடி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட யூஐடியை பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா, அடுத்து எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு இந்த இடத்துல வாலெட்ஸ் அப்படி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த டெபாசிட் அப்படின்றதுக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், CATI. ஓகே, சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டெபாசிட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்சேஞ்சருக்கு போங்க. இந்த இடத்துல மெமோ அப்படின்னு இருக்கும், இதையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, பைனான்ஸ் கொடுக்கும்போது இந்த மெமோ அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ எதுக்காக இந்த மெமோ கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சர்லேயும், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குமே பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 2 பேருக்குமே வேறு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த அட்ரஸ் பை எனி சான்ஸ் ஒரே அட்ரஸ் வந்து 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மெமோ அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா, அட்ரஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் மெமோ வேறு அப்படின்றதுனால உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ரிசீவ் ஆகும். சரியா, ஒருவேளை நீங்கள் மெமோ கேட்டு கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. ஓகே, ஜஸ்ட்டு சென்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அதே தான் எல்லாம் கொடுத்துங்களும் செக் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த கேவிசி முடிச்சிருக்கீங்களா, அந்த மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றது எடுத்துருக்காங்க. பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸு 0.4 தள்ளி ஒன்று நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே டைமில் 20ஆம் தேதி உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டியோடது, ஸோ ஒரு கேடிஎல் டோக்கன் பார்த்தீங்கன்னா $0.77 வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ₹62 ₹63 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ அந்த பிரச்சனையை பற்றி பார்ப்போம். ஸோ கேடிசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 693 கேடி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2945 கேடி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து அவங்க ப்ளே பண்ணதை பொறுத்து இருக்க மாட்டிருக்கு. ஸோ இதை வந்து 5 விதமாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து முதல்ல இதை எதாவது பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணுறது, அவங்க டெய்லி வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அது கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க விகேடி அந்த மைண்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த டோக்கன் இதெல்லாம் வந்து என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த கடைசி ஒரு மாதம் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் மெயினாக வந்து வருது. ஓகேவா, ஸோ இதில் நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தோம், அந்த பிரச்சனை வந்து பார்ப்போம். ஸோ இதான் அந்த பிரச்சனை. இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்க ட்விட்டர் ஹேண்டில் வந்து கேட்டிசனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட லெவல் வந்து 242வது லெவல் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் ஒரு 20 லெவல் தான், சரி விடுங்க, அதை விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா WKT அப்படிங்கிறது 15,000 வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸனுங்கிறது 3,000 வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து $160 வந்து இந்த ஏர்ட்ராப்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இந்த ஃபெஸ்ட் டோக்கன் அப்படியே. ஓகேவா, ஸோ இவ்வளோ பண்ணியுமே அவருக்கு வெறும் 445 கேடி டோக்கன் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் லெவல் பார்த்தீங்கன்னா வெறும் 32வது லெவலில் தான் இருக்கார், கோல்டில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலர் வந்து ஒரு $100 கொஞ்சம் அந்த ரேஞ்சாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டல் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 2100 டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இது வந்து எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஓகேவா, ஒருவேளை இவர் வந்து அந்த கடைசி நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி ஒரு மாதத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாரா அப்படின்றது தெரியலை. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தவங்க. ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி வந்திருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டெய்லி செக்இன் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லி செக்இனுங்கிறது அந்த டாஸ்க்கு அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய டோக்கன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது என்னோட கருத்து மட்டும்தான், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஓகே, அவங்க அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் கொடுக்கல, ப்ராப்பராக சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொருத்தரெல்லாம் நான் பார்த்தேன், அவருமே அவரோட கண்டிஷனில் வந்து போட்டிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருமே 235வது லெவலில் அமௌண்ட் வந்து இருந்தார். ஓகேவா, அவர் பார்த்திங்கன்னா மாஸ்டர் லெவலில் இருக்கார். மாஸ்டர் அப்படிங்கிறது இந்த கோல்டுக்கும் மேலே, சாரி இந்த கோல்டுக்கு மேலே பிளாட்டினா இருக்குது, டைமண்ட் இருக்குது, இதுக்கும் தாண்டி தான் மாஸ்டர் வருது. ஓகேவா, ஸோ இந்த லெவலில் வந்து இருக்கார். அதிகமான டைம் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபண்டு ஸ்பெண்ட் பண்ணாரா அப்படின்னு தெரியல, அந்த வீடியோவில் அது மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ உங்கள் ஏர்ட்ராப்லேயும் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏர்ட்ராப் வந்து அலோகேஷன் பண்ணது. ஸோ மொத்தம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 43% வந்து ஏர்ட்ராப்க்கு அலோகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்புக்கு 34% தான் வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஈக்கோ சிஸ்டத்துக்கு 9% அப்படின்ற ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது என்ன வேலை அப்படின்னு தெரியலை. இப்போ சீசன் 1க்கு 15% வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ பேர் கேட்டிசன் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் 15% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்து சீசன் 2க்கு ஓகேவா, அதுலேருந்து 1% வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாம் கேட்டிசன் டோக்கனில். ஓகேவா, இந்த 34%ல் இந்த 15 போயிடுச்சு அப்படின்னா மீதி 19 இருக்கும். 19 தானே, ஆமாம், அந்த 19ல் 1%, அதாவது 0.99% வந்து சீசன் 2 கொண்டு வர போகிறாங்களாம். இதே மாதிரி மொத்தம் 8 சீசன் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் ஏர்ட்ராப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வர்றதுக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9% ஈக்கோ சிஸ்டம்ன்றது இந்த பைனான்ஸ் லான்ச் போல வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுவுமே ஏர்ட்ராப் லிஸ்ட்டில் தான் வரும். உங்களோட பிஎன்பி வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டேக் பண்ணுறது மூலமாக அந்த இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் கேட்டிசன் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஓகேவா? இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா வித்ரா எடுத்துங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிசன் கிடச்சிருக்கவே செய்யாது. அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா வந்திருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள் 3 நாள் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது நியூஸ் பார்த்துருப்பாங்க, லிஸ்ட்டிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்துருப்பாங்க, அதோட வெளியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் மேக்ஸிமம் 1 அல்லது 2 டோக்கன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஓவரால் டீசெண்டாகவே நல்லாவே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இல்லையெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து ரெஃபர் ஒரு சிலர் வருவாங்க. ஸோ ரெஃபர் பண்ணவங்களுக்குலாம் டோக்கனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக மென்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேண்டில் கேட்டிசனில் உள்ளது. ஸோ இதுக்கு எனக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 27. அதில் 19 டோக்கன் பார்த்திங்கன்னா இன்விடேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இன்வைட் பண்ணவங்களுக்காக மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்விடேஷனை எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா குவான்டிட்டி அப்புறம் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய ரெஃபரன்ஸ் கவுண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், என்னோட டோட்டல் ரெஃபரன்ஸ் கவுண்ட் பார்த்திங்கன்னா 166 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 166 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா வெறும் 19 டோக்கன்ஸ் மட்டும்தான். ஸோ இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா குவான்டிட்டி அப்புறம் குவாலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 166 பேர் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு 19 கேட்டிசன் கிடச்சிருக்கு. இந்த 19 பேருமே இன்ஆக்டிவ் யூசர்ஸ். குவாலிட்டி அப்படின்றத அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணி அந்த செக்இன் பண்ணுறது, அந்த ப்ராப்பராக டெவலப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணவங்கள தான் ப்ராப்பர் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு டோக்கன் வந்து கிடைக்கல அப்படின்னா இதுதான் மெயின் ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ ஓவரால் அவ்வளோதான். நம்மளும் ரொம்ப ரொம்ப பேசிட்டோம் போட்டிருக்கு. ஓவரால் நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இன்னும் ஏகப்பட்ட ஏர்ட்ராப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம தான் அதை ப்ராப்பராக பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நமக்கு ஏர்ட்ராப் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா கூட ஓகேவா, இதுவரை பண்ணது ஒன்றுமே கிடைக்கலன்னா கூட ஸோ இன்னும் பிளம்மும் வந்து ஏர்ட்ராப் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து நவம்பர் மாதத்தில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு 2 மாதம் இருக்குது. ஸோ அந்த 2 மாதத்துலையாவது ப்ராப்பராக எடுக்க பாருங்கள். ஓகேவா? அது எந்த மாதிரி இருக்குன்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பேமெண்ட் பண்ணுறோம். 56 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒரு 8 மணி நேரத்துக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ 2 டைம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 110 டோக்கன் கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் செக்இன் பண்ணுறதுக்கு மொதல் 6 நாள் வரைக்கும் 10, 20 அந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. 7வது நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே டெய்லி சிக்கனுக்கு 70 கொடுப்பாங்க. ஓகேவா? 70 பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்து 7 டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு டிக்கெட்லேயும் வந்து 30 செகண்ட் வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது தாராளமாக 100 பாயிண்ட் வந்து எடுக்கலாம் ஒரு கேம் ப்ளே பண்ணுறது. அதிகபட்சம் 230 வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 207 வரைக்கும் அதிகபட்சம் போயிருக்கேன். ஒரே ஒரு டைம் தான் 2 டைம் தான் மொத்தமே 200 தாண்டியிருக்கேன். 300 கேமுக்கு மேலே தாண்டி. ஓகேவா? ஸோ ஆனால் ஆவரேஜாக 120 தாண்டிடுவேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றத வச்சுங்க. ஓகேவா? நீங்கள் ப்ளே பண்ணுற மூலமாக அதுலேயும் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வர பாருங்கள். அதுக்கான லிங்க் கூட தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா விட்டுருங்க, பண்ண வேண்டாம். ஸோ அடுத்தது நவமீஸு. ஸோ நவமீஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் க்ளைம் பண்ணுறது. ஸோ அது மட்டும்தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. 8 மணி நேரத்துக்கு ஒரு டைம் க்ளைம் பண்ண வேண்டியது முடிஞ்சு போச்சு. வாலெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது வாட்டில் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். வேறு எந்த வேலையும் கிடையாது. இந்த பிளங் மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது கூட வேலை கிடையாது. ஸோ நான் எதுக்காக இந்த 2 தான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா டான் ஈக்கோ சிஸ்டத்தில் டாப் 3ல் இருக்கிறது இது 3 தான். ஓகேவா? கேட்டிசன் வந்து இப்போ வித்ராவில் வந்துருச்சு. ஸோ ஒழுங்காக ப்ளே பண்ணவங்களுக்குலாம் சரியான ப்ராஃபிட். ஏன்னா ஒரு டோக்கன் $0.70, அதாவது $62 நினைக்கிறேன். அப்போது 2000 டோக்கன் 3000 டோக்கன் கிடச்சவங்களுக்குலாம் மாதம் எவ்வளோ ப்ராஃபிட்னா 1,70,000 1,80,000 அந்தளவுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஒரு 2 லட்ச ரூபாய்னு கூட வச்சுங்களேன். வெறும் ஒரே ஒரு கேம் ப்ளே பண்ணதுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் விட்டதுனால இப்படி ஆகி போச்சு. ஓகேவா? ஸோ இனிமேலாவது ப்ராப்பராக எல்லாம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னா பண்ணாதீங்க. ஓகேவா? அது உங்களோட டைம் வேஸ்ட்டு, உங்களோட ஃபோனோட பேட்டரி வேஸ்ட்டு, எதுக்கு தேவையாது. சரி, நம்ம ரொம்ப தோண ரொம்ப பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏர்ன் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா விட்ருங்க. ஓகேவா? பை.